சரி, இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்கிறீங்க. இப்போ இதே மாதிரி இன்றைக்கி 2025 இருக்கிறோம். இதே இது 3035 100 வருஷம் தாண்டினாலும் இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் அதுக்கான வழிமுறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஒவ்வொரு காலகட்டம் நீங்கள் சொல்லிட்டீங்க கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த நவீன காலங்களுக்கான இந்த சட்டங்கள் இருக்கிறோம்ல சார், இப்போ இன்றைக்கி சட்டம், இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கருத்தரிப்பு, கருக்கலைப்பு, இந்த டெஸ்ட் டியூப், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வரும்போது இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலிருந்து எப்படி வந்து இந்த சட்டங்களை எடுக்கிறதுக்கான வழிமுறை என்ன, இதுக்கான ஆதாரங்கள் என்ன சார்? பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களுக்குள்ள அடிப்படை 4மாங்க. உசூலுத்தீன் மார்க்கத்தின் அடிப்படைகள் 4மாங்க. 1 கிதாபுல்லா அருள்மறை வேதம் குர்ஆன், 2 சுன்னத்து ரசூலுல்லாஹ் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், 3வது இஜ்மா சஹாபா பெருமக்கள் ஏகோபித்து சொன்ன கருத்து, 4வது கியாஸ் ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டத்தை ஒப்பீடு செய்து எடுப்பது. இந்த 4க்குள்ள எல்லாமே அமைஞ்சிடும். அதனால தான் முடியுது இது. நம்ம இமாம்கள் வந்து இந்த 4 குரான் மட்டும் நிற்கல பார்த்தீங்களா, இஜ்மா கேஸை வச்சதுனால எவ்வளோ அழகான தீர்ப்பு. ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சரி வைப்பது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் துப்பையால் சொல்வதுங்கிறது இல்லை, பறவைகள். இப்போ அதற்கு நம்ம தீர்வு சொன்னோம். ஏன் அது இது இருந்தது, அந்த அம்பு வச்சு இருந்தது. அதே போல் இந்த கருத்தரிப்பதை தள்ளி போடுவது இப்போ நம்ம சொன்னோம். ஏன் அசல்ங்கிற முறை அப்போது இருந்தது. இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டத்தை எடுப்பதுங்கிறது கியாஸ். அது இன்றைக்கும் நம்ம அந்த இமாம்களை மதிக்கிறோம், போட்டுக்கிறோம், பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இமாம்களுடைய தொலைநோக்கு பார்வை தான். எவ்வளோ அற்புதமாக வகுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் எத்தனை தீர்வுகள் கிடைக்குது நமக்கு. அதனால் இமாம்களுக்கு தான் இந்த பெருமைகள் எல்லாம் போய் சேரும். அப்போ இந்த குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இந்த 4 அடிப்படையில் வச்சு தான் எல்லாத்தினுடைய சட்டங்களுமே எடுக்கப்படுது. ஆமாம்.